ஓம் நம சிவாய. இன்னைக்கு சாவித்திரி பாட்டியோடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் மற்றும் 11 பேருக்கு புடவைகள் கொடுக்குறோம். சாவித்திரி பாட்டிக்காக படைக்கப்பட்ட புடவை. ஓம் நமச்சிவாய. சாவித்திரி பாட்டிக்கு ரொம்ப பிடித்தமான இஞ்சி பகோடா, உளுந்த வடை, மூக்குப்பொடி, டீ, பாயாசம், ஐஸ் கேட்கும். அப்பப்போ குச்சி ஐஸு இதெல்லாமே வச்சு இன்னைக்கு சாவித்திரி பாட்டிக்காக படைக்கிறோம். ஓம் நம சிவாய. பாட்டியுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அன்னதானம் சாவித்ரி பாட்டி அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 1/12/2025 டிசம்பர் 2025 இன்றைய தினம் அன்னதானம் சாவித்ரி பாட்டி அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாது சன்னியாசிகள், கிரிவலம் வரும் பக்தர்கள், ஆன்மீக பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். சாவித்ரி பாட்டியுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம். சாவித்ரி பாட்டி அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பொற்பாதங்கள்ல வேண்டிக்கிறோம். சாவித்ரி பாட்டி யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது, புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, நம்ம யூடியூப் சேனல் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சாவித்ரி பாட்டி, இந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாது. இந்த பாட்டி நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில ரமணாசுவரத்துல ஆண்ட அவங்க குடும்பத்தால கைவிடப்பட்டு மழை, வெயில், குளிர் எல்லாத்துலயும் இருந்தாங்க. நம்ம போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா பாட்டிக்கு தினசரி சாப்பாடு கொடுப்போம். சாவித்ரி பாட்டி பேசுறது இதெல்லாமே நிறைய பேருக்கு தெரியும், வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். ஸோ அப்படி கண்ணு தெரியாம எல்லா ஒரு சுச்சுவேஷன்லையும் வாழ்ந்த இந்த பாட்டி உண்மையிலே ஒரு நல்ல ஆத்மா. அந்த பாட்டி பேசுறதுனா நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதாவது நம்ம ஆன்மீக சிந்தனை கிடையாது, நம்ம யதார்த்தமான வாழ்க்கையை பத்தி பேசியிருப்பாங்க. எந்த பொருள் கொடுத்தாலும் வேணாம்னு தான் சொல்லுவாங்க. எந்த பொருள் கொடுத்தாலும் எனக்கு வேணாம், காசு கொடுத்தாலும் வேணாம், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அப்படி வாழ்ந்த இந்த பாட்டி கடைசியா ஒரு ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்க உடல்நிலை சரியில்லாதால அப்புறம் மறுபடியும் நம்ம அவங்களுடைய கடைசி காலத்துல டிசம்பர் 1ஆம் தேதி அடக்கம் செய்தோம். அவங்க இறந்த அந்த பாட்டியை நம்ம நல்லடக்கம் செய்தோம். அந்த பாட்டியின் நினைவாக இன்னைக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கிறோம். பாட்டியுடைய ஆத்மா ஒன் டே ஃபுட் சர்வீஸ் சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ், ஸ்பான்சர்ஸ் இவங்க எல்லாருடைய சார்பாகவும் பாட்டியுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். சாவித்ரி பாட்டியின் நினைவு நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு
ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய், சாப்பிடுங்க. நமச்சிவாய், சிவாய் நமக. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய் நமக. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஐயா, வருஷம் வருஷம் எங்களுக்கு சாப்பிடுறது யோகம் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சாது ரொம்ப சந்தோஷம். மச்சிவாய், ரொம்ப சந்தோஷம். இந்த டிசம்பர் 31ஆம் தேதி வந்து சண்முக தாத்தாவுடைய நினைவு நாள் வருது. சரி சரி. இப்போ நம்ம தாத்தா பார்த்துக்கணும்ல, சண்முக தாத்தா அவருடைய நினைவு நாள் வந்து இந்த டிசம்பர் 30ஆம் தேதி, இந்த டிசம்பர் 31ஆம் தேதி வருது. இந்த பாட்டி டிசம்பர் 1, அவர் 31 இறந்தது. அவர் 31ஆம் தேதி இறந்தாரு. ஆத்மா சாந்தி ஆகிட்டோம், பாட்டியோட ஆத்மா சாந்தி ஆகிட்டோம். எல்லாத்துக்கும் மேலே சிவாய் நமச்சிவாய், அண்ணாமலை கரோர் நமச்சி. சோறு போடுற எவ்வளோ கஷ்டங்கள் வந்து யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக அது நடத்துறது பெரிய விஷயம். கண்டிப்பாக சார். நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். தாத்தா நமச்சிவாய். தாத்தா வா தாத்தா. போங்க உள்ள போங்க, உள்ள போய் உட்காருங்க. போங்க போங்க உள்ள போய் உட்காருங்க. போங்க உள்ள போய் உட்காருங்க. போங்க உள்ள போய் உட்காருங்க. ஸ்கூலில் சமைக்கிறவங்க கூட வரும். யாரு போய் தான் ஸ்கூல் ஏன் வைக்கிறேன்? லீவ் இல்லை இன்னைக்கு. நீங்கள் ஸ்கூல் இல்லை, சமைக்கிறவங்க வரல. நிறைய ஸ்கூல் லீவ் ஆச்சே. தீபம் டைம். ஐயா போங்க ஐயா. என்னம்மா ஆச்சு உனக்கு?
கையில் சூடு வச்சுக்கிட்டு வந்தேன். இந்த கண்ணு போய் கீழே விழுந்து வரணும், கண்ணு வர அடிபட்டு ஏன் கையில் சூடு வச்சுக்கிட்ட? அடுப்பு பற்றி தெரியல கை செட்டு வச்சுக்கிட்டு அழுவாதம்மா இருமா ஏம்மா அழுவாத? இருமா அழுவாதம்மா பாப்பா இருமா. பார்த்து பொண்ணு இல்லையாம்மா? பொண்ணு இல்லையா நீங்கள் இது பண்ணும்போது? சரி அழுவாதம்மா இருமா. இப்போ சாப்பாடு கொடுமா மீனா. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வாங்கி போ. என்ன சாப்பிட்ருங்க, சாப்பிட்டு வாங்கி. சாப்பிடவே முடியலையா? சரி அழுவாதம்மா. கையில் சூடு வச்சுக்கிச்சான் தெரியாமல் சமைக்கும் போது. நெத்திலியா கீழே விழுந்துட்டியா? இந்த விரலில் சூடு வச்சுருக்குது. நம்மகிட்ட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்து இல்லை. உள்ளே போங்க இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்து இருந்தால் கூட அதுவும் வைக்கலாம். தரம்மா வாங்கினுமாம்மா. அழுவாதம்மா வாங்கினுமாம்மா தரம்மா. மருந்து தானம்மா, நாளைக்கு வாங்கி வந்துடுறேம்மா. சரியா? நாளைக்கு வாங்கி வந்துடுறேன். ஏம்மா இந்த வேலைலாம் நீ ஏமா பார்க்குற? உன் பொண்ணு பார்க்க சொல்ல வேண்டியதானம்மா? இவங்களுக்கு ஒரு இந்த அம்மாவுக்கு ஒரு புடவை, இவங்களுக்கு ஒரு புடவை. அந்த பாட்டி எங்கடா? அந்த பாட்டிக்கு ஒரு புடவை. மருந்து வேணும், மஞ்சள் தடவலாமா? அதே தடவலாம். அது எல்லாத்துக்குமே காயத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அந்த மருந்து சாப்பிட முடியாது. கொஞ்சம் அப்படி பொறுமையாக இந்த விரல சாப்பிடுங்கக்கா. இப்படி சாப்பிடுங்க. சாப்பாடு கொடுத்தாலும் சரி கொடுமா. பாக்ஸ் எங்கம்மா வச்சுக்கிறேன்? ஓகே கிட்ட மாதிரி சாப்பாடு போட்டு கொடுக்குறேம்மா. போட்டு கொடு மீனா. போட்டு கொடுக்குறேன் இருமா. நீ வந்து பார்த்து இது பண்ணுமா. உங்கள் பேர் என்னங்கம்மா? சத்யா. சொட்ரு இல்லைம்மா, பார்க்குறேம்மா. நான் அப்புறமா பார்க்குறேன் சரிங்களா? ஜுரம் சளி பிடிச்சி மூச்சு விட முடியல. சரிம்மா. அழுவுது. காயில் சாப்பிட முடியல, சூடு வச்சுக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. வீட்டில் தான் அவங்க பொண்ணு காலேஜ் போயிட்டுதாம்மா. அம்மா உங்கள் மாமியார் உங்கள் அம்மா இவங்களாம் இல்லையா? மாமியார்லாம் பார்க்க அம்மா இங்கே ஊரில் இருக்காங்க, பரூரில் இருக்காங்க. ஏன்னா அடி நம்மளுக்கு அம்மா
சரி சரி போடுறோம் பாருமா பையில் போடுறோம். இன்னைக்கு அந்த பாட்டியோடைய நினைவு நாள் சாமி. சாவித்திரி பாட்டி இருக்காங்கல்ல, நம்ம பார்த்துக்கணுமே, அவங்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு 2வது வருஷம். அதனால இன்னைக்கு வந்து அந்த பாட்டிக்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்து படைச்சி ஒரு 11 பேருக்கு கஷ்டப்படுறவங்க ஒரு 11 பேருக்கு வந்து புடவை கொடுக்குறோம். அதேமாதிரி அதுக்காக தான் இன்றைக்கி இந்த பூஜைலாம் பண்ணி வச்சுருக்கோம். அன்னதானமும் இன்றைக்கி பாட்டி பேரில் தான். பாட்டியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. நமச்சிவாய் நமச்சிவாய். அதாவது இதெல்லாம் நடக்குது. யாராவது தன்னுடைய ஆசீர்வாதம் சிவன் அனுப்புவார். கண்டிப்பாக யாராவது அனுப்புவார். கண்டிப்பாக கண்டிப்பாக. யாரும் சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. அவங்களோட ஆசீர்வாதம் அது உங்ககிட்ட நீங்கள் சண்டை போட்டு உரிமையாக கேட்கணும். அலட்சியம் கண்டிப்பாக கண்டிப்பாக. கேட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் இன்னும் ஜாக்கெட் தைச்சு போட்டேன். டைட்டாக லூஸாக வச்சு இன்னும் லூஸாக தைச்சு போடுங்க. பிடிக்கவே இல்லை ஜாக்கெட். ஆமாம் ஆமாம் அதெல்லாம் மறக்கவே முடியாது. நடையில் யூடியூப் பார்ப்பேன். டெய்லி போடுறீங்களா? பார்ப்பேன். பாட்டு இந்த மாதிரி கேட்டு பாரு, நம்ம பிள்ளை திருப்பி போயிருக்காங்க. அவர் உண்டுன்னு ஐயா வந்து அம்மா ஒரு ஆள் தான். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரியவங்களாம் வந்து பெரிய சொத்தெல்லாம் பிள்ளைங்களை விட்டு விட்டு கட்சியில் அவங்க வாங்கிக்கணும். எங்கள் ரோட்டில் விட்டாங்க. அவங்க ரோட்டில் கொடுத்தாங்க. ரோட்டில் விட்டா கூட பரவாயில்லைங்கய்யா, இந்த கலெக்ஷன் வந்து வாங்கி போகிறாங்க. தரணுங்க எனக்கு. ஐயோ எனக்கு கட்சிபுரமாக விசாரிச்சிருக்கேன். விசாரிக்கணும் சொல்லுவாங்க. இல்லை சார் நீங்கள் நல்லாலாம் இருந்தது 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருந்தது. பிள்ளைகள்லாம் கேட்டாங்க, கஷ்டப்படுறாங்க, கொடுத்துட்டேன். கட்சி கொண்டு ரோட்டில் போட்டு போயிட்டேன். அப்படி கடைசியில் வருத்தப்படுங்க. எல்லாருக்குமே இப்போ இல்லை இப்போ எல்லாமே கிரிவேலப்பாதையில் போய் விசாரிச்சா எல்லாரும் வந்து யாரும் வந்து எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் வந்து உட்காந்துக்கிறாங்க. எல்லாம் வர மாட்டாங்க. இல்லை நல்லா வீடு வாசல் நல்லா இருந்தது பண்ணால் சில பேர் சாமியை தேடி வந்துடுறாங்க. எல்லாம் இருந்தும் செட்டில் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே நமக்கு போதும்னு. என்ன பண்ண அந்த பாட்டிலாம் பாரு, அதெல்லாம் ரொம்ப. சரி சாமி உட்காருங்க. நான் நாளைக்கு நமக்கு இந்த நிலை. ஆமாம் இன்னைக்கு தினமா இருக்கும், நாளைக்கு என்ன நிலையோ நமக்கு அதை யோசிக்க மாட்டாங்க சாமி. இது நடக்கிறாங்க. நம்ம முடியுமா தெரியாது. நம்ம அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, கெட்டது பண்ணுறவங்களுக்கு நரகத்தில் தண்டனை, எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்க, நல்லது பண்ணுறவங்களுக்கு சொர்க்கத்தில்னு. இப்போ என்ன சொல்கிறான், செத்தா பார்த்துக்கலாம்டா. அது செத்தா பார்த்துக்கலாம்ண்ணா, செத்த பிறகு நரகமாக இருந்தானே சொர்க்கமாக இருந்தானே அந்த மைண்ட் செட் இப்போ என்ன ஆயிடுச்சு, வாழும் போதே மாறிடுச்சு. வாழ்க்கையில் பண்ணுற பாவமெல்லாம் பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுதுன்னு. அது இப்போ கடைசி காலத்தில் அனுபவிக்கும் போது அப்போ தெரியுது, ஓ நரகம் அங்கே கிடையாது போல இருக்கு, இங்கே தான் நரகம் போல இருக்கு. அவர் சாமிஜி எனக்கு சொன்னார், இங்கே வர்றது கஷ்டம்னு நினைக்காத, சொந்தமாக ஏற்று கஷ்டம் வந்தாலும் ஏன்னா இதை விட புதிய தண்டனை மேலே இருக்குது. ஆமாம் ஆமாம். அதனால அந்த தண்டனை இங்கே கொடுக்குற ஆண்டவனா அது சிறப்பாக ஏற்றி தெரியுது. கஷ்டத்தை கஷ்டத்தை அது பயங்கரமாக மோசமாக இருக்கும் தண்டனை. அதனால் இங்கே கிடைக்கிறது சிறப்பு. அது கண்டிப்பாக சாமி கணிக்க முடியாது. என்ன சாமி? ஆமாம் நிச்சயமாக சொல்கிறேன். என்னென்ன நடக்குது. கண்டிப்பாக இப்போ பாருங்கள், இலங்கையில் மக்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிவியில் பார்க்கும்போது நியூஸ்லாம், இலங்கையில் வந்து இந்த மழைக்கு வந்து இப்போ 370 பேர் இறந்துருக்குறாங்களாம். அவங்க 370 பேர் நினச்சிருப்பாங்க நம்ம இறப்போன்னு. ஒரு இயற்கை வந்து ஐயோப்பா பாவம் மக்கள். பார்த்து நியூஸில் டெல்லியில் ஃபுல்லாக அந்த மழை வெடிச்சு புகை பூரா டெல்லிக்கு வந்து மாசு இருக்காங்க. ஆமாம் புகை பூரா வந்து டெல்லி ஃபுல்லாக கவர் பண்ணி. ஆமாம் இதில் எவ்வளோ சமம் தெரியாது. கண்டிப்பாக இருக்குது. நம்ம இந்தியா நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது, அது எப்படி அவங்க தெரியாது. ஓ சாமி. என்ன பாட்டியா ரோட்டில் ஜாலியாக பார்த்து தூங்குற, ரோட்லேயே நல்லா ஜாலியாக பார்த்து தூங்குற. என்ன குழம்பு வேணுமா? என்ன குழம்பு? பக்கத்துல தான் தூங்கினேன் நானும். என்ன பாட்டியா தனி ஆள் தான் நீ? பாடுறா உனக்கா பாத்தியா, போலீஸ்காரன் கிட்டே வாங்கியிருக்கிற பாரு. என்ன பாட்டியா என்னது ஆயான்னு கூப்பிடுறாரா? உன்னை போய் ஆயான்னு கூப்பிடுறாங்க பாரு. ஃபர்ஸ்ட் அவங்கள சொல்லணும்.
உன்னை என்னன்னு கூப்பிடணும் பின்னா? அக்கானு கூப்பிடுங்க. ஆ. அக்கா தான் முறை. ஆ. ஒரு 35 வயசு அக்கா. அக்கான்னு கூப்பிடணும் உன்னா? அக்கா நான் கூப்பிடணும் உன்னா? அதான் முறைன்னு நீயும். சரி, அப்புறம் ஆயான்னு கூப்பிடுவாங்க. உன்னை வேற என்ன கூப்பிடுவாங்க? சரி சரி சரி. இந்தாங்கம்மா, பாட்டியுடைய நினைவாக இன்னைக்கு புடவை கொடுக்குறோம். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். இந்தா போயிட்டு வாங்க. நமச்சிவாய். இது வந்து இந்த பாட்டி வந்து பாட்டியுடைய நினைவு நாளாக இன்னைக்கு 11 பேருக்கு சிவனடியார் சாதுக்கள் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? பாட்டியுடைய ஆத்மா சாந்தி அறிய வேண்டிங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய். ஓம் சாவித்திரி போட்டிய மாவா நினைவு நாள் இன்னைக்கு 2ஆம் நினைவு நாள். 2வது வருஷம். ஆத்மா சாந்தி அனைத்து சாதுக்களுடையும் அண்ணாமலை உண்ணாமலை ஆத்மாவோடு அந்த சாதுக்கு மனுச்சு ஆத்மா சாந்தி அடையும். நமச்சிவாய். 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 இந்தாங்க அந்த உள்ள போட்டுங்க. ஜாக்கெட் பிட்டோட இருக்கு. போயிட்டு வாங்க. நமச்சிவாய். வாங்கம்மா. இந்த பாட்டி இதுக்கும் புடவை டைலர்கிட்ட வந்து லேட் ஆகுது ஜாக்கெட் தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல போகிறேன். என்ன இந்த மாதிரி இந்த பாட்டி உன்ன மாதிரி ரோட்டில் இருந்தவங்க தான். நீ இப்போ ரோட்டில் தூங்குறல்ல, அதே மாதிரி ரோட்டில் இருந்தவங்க தான் அந்த பாட்டி. என்ன அந்த பாட்டிக்கு 2 வருஷம் ஆகுது இன்னைக்கு இறந்து போய். சரியா? அந்த பாட்டியுடைய நினைவாக கொடுக்குற புடவை. ஓம் நமச்சிவாய. சந்தோஷம், நல்ல சந்தோஷம், நல்லா இருக்கு. நமச்சிவாய். நமச்சிவாய் பாட்டி. சரி பாட்டி, போயிட்டு வா. இந்தா ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஆ நமச்சிவாய். வாங்க போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. பாட்டிக்காக நீ கொடுக்குறோம். சரியா? நமச்சிவாய. போயிட்டு வாங்க. இது வந்து பாட்டிக்காக படைச்ச புடவை. பாட்டிக்கு வந்து உங்களை மாதிரி தான் பார்வை குறைபாடு. அதனால இந்த புடவை பாட்டிக்காக படைச்சது. இந்தாங்க, பாட்டியோட ஞாபகத்தமாக வச்சுங்க. சரியா? ஜாக்கெட் உள்ள இருக்குல்ல, ஜாக்கெட்டோட திட்டம் இருக்கு. இதில் ஓரமாக அடிச்சிருக்குது. புடவையில் ஓரம் அடிச்சிருக்கு. சரியா? ஆமா, அதனால தான். இல்லைன்னா பாட்டி தூக்கி கடாசிரும் புடவை. பாட்டி தெரியுறாங்களா போட்டோவில்? எனக்கு தெரியாது, நான் ரொம்ப கிட்ட வேணும். தெரியும் உங்க மகமே சரியா தெரிய மாட்டேன். சரி சரி, அதனால அந்த படிச்ச புடவை உங்களுக்கு கொடுக்குறோம். சரியா? பார்த்துக்கணும். சரி. எடுத்துட்டு போமா, பத்திரமா போ. சாப்பாடு அங்கே இருக்கு. சரிம்மா, இந்தாம்மா, போயிட்டு வாம்மா. பார்த்து உடம்பு பார்த்துக்கணும். ரொம்ப நன்றி. சரிம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு மருந்து நாளைக்கு வாங்கிட்டு வருவாங்க தம்பி. போயிட்டு வாங்க. புடவை கட்டிக்கோ தச்சு. சரியா? புடவை தச்சு தான் கட்டணும். சரி சரி சரி, போயிட்டு வாப்பா. போயிட்டு வா.
ಶಿವಯ ಅಮೃತವೆಂದು ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ 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 ಅರುಣಾಚಲ